ऑल गार्ड्स आर अप। सामने आपको भी वो गाड़ी दिख रही होगी जिसपे आंसू गैस का गोला। अब मैं आपको दिखाता हूँ कि बैरिकेड्स क्या है। कि पहला है, बहुत बड़ी संख्या में पुलिस का जमावड़ा है यहाँ पर। किसी भी कीमत पे यहाँ से न निकलने दिया जाए, उसकी तैयारी पूरी है। अलग अलग घेरा बनाया जा रहा है, बैरिकेड लगाए जा रहे हैं। வணக்கம். டெல்லி போலீஸோடைய அத்துமீறலை, அடக்குமுறையை இன்னைக்கு வெளிப்படையாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன், ஆதாரப்பூர்வமாக. நேற்று இரவிலிருந்து எங்களிடம் வரக்கூடிய செய்திகள், படங்கள், வீடியோக்கள் வந்தமணியே இருக்கிறது. என்னுடைய பல நண்பர்கள் கிரவுண்டில் இருந்து எங்களிடம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபினவ் பாண்டே, த நியூஸ் பெஞ்ச், ரெட் மைக்கை சார்ந்த சௌரப் சுக்லா மற்றும் அஜித் அஞ்சு, இதை தாண்டி பல்வேறு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். நேற்று அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒத்தன்டிக் செய்திகளை தான் உங்களிடம் நாங்கள் பகிரப்போகிறோம். த நியூஸ் பெஞ்ச் அபினவ் பாண்டே எடுத்த இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன். எந்த அளவில் டெல்லி போலீஸுடைய இந்த பாதுகாப்பு வளையம் அங்க வீசப்பட்டது, எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்களை அடக்குவதற்காக, இந்த போராட்டத்தை முடக்குவதற்காக டெல்லி போலீஸ் அராஜகத்தை தன் கையில் எடுத்திருக்கிறது. டியர் கேஸ் என்ன, வாட்டர் கேனன் என்ன, கற்கள் என்ன, லாட்டி சார்ஜ் என்ன, அனைத்திற்குமே டெல்லி போலீஸ் தயாராகிவிட்டது. அபினவ் பாண்டே ஃப்ரம் த நியூஸ் பெஞ்ச் இவர் எடுத்துக்காட்டிய இந்த காட்சிகளை கொஞ்சம் பாருங்கள். ஒரு டிராவல் படம் போன்றதான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்தில் டியர் கேஸ் வாகனத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். டியர் கேஸ் வாகனம் மட்டுமல்ல, அங்க பேரிகேட்ஸ் போடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் போலீஸ் லாட்டி சார்ஜருக்காக தயார் நிலையில் போடப்பட்டிருக்கிறது. எந்த நிலையிலும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், போராட்டக்காரர்கள் மக்களை பார்லிமெண்டை நோக்கி நகரவிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு. இன்று காலை 6:30 மணியிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா RAF, CRPF, டெல்லி போலீஸ், இந்த 3 படைகளுடைய போலீஸை, அதிகாரிகளை மிகப்பெரிய அளவில் ஜந்தர் மந்தரில் டெபியூட் செய்திருக்கிறார்கள். இதுல நீங்க பார்த்தீர்கள்னா ஃபர்ஸ்ட் லேயர், முதல் லேயர் டெல்லி போலீஸின் பெண் கான்ஸ்டபிள்ஸ். 2வது லேயர் நீங்க பார்த்தீர்கள்னா RAF பெண் அசிஸ்டன்ட் கமாண்டர்ஸ். 3வது லேயர் நீங்க பார்த்தீர்கள்னா RAF உடைய ஆண் விங். இதை தாண்டி அங்க சீனியர் ஆபீசர்ஸ் இருக்கிறார்கள். IPS ஆபீசர் ஹர்ஷோரா அங்க வந்து விட்டார். இந்த இடத்தில் வாட்டர் கேனன் டெபியூட் செய்யப்பட்டிருக்கிறது. டியர் கேஸ் வெஹிக்கிள்ஸ் இங்கே பொசிஷன் செய்யப்பட்டிருக்கிறது நேற்றிலிருந்து. இந்த இடத்தில் மாணவர்களுடைய போராட்டத்தில் நீங்க பார்க்கணும். மாணவர்களுடைய போராட்டம் அங்க மழை பெய்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ ஸ்டேஷன்களை முடக்கி விட்டார்கள். எப்படியாவது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். எப்படி நடந்தபடியே மழையும் பார்க்கவில்லை, கஷ்டத்தையும் பார்க்கவில்லை. இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த அந்த நிலை. இதை தாண்டி இந்த பொட்டலில் நடுநடுவில் பேரிகேட்ஸ் போடப்பட்டிருந்தது நேற்று. இன்னைக்கு அந்த பேரிகேட்ஸ்களை, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய பேரிகேட்ஸ்களை டெல்லி போலீஸ் அகற்றி இருக்கிறது. இதனால் அங்க அமர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸ் கிடைத்திருக்கிறது. இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் மல்டி லேயர் பேரிகேட்டிங்ஸ் போடப்பட்டிருக்கிறது. டியர் கேஸ் ஷெல்ஸ், இந்த போலீஸ் அதிகாரி அந்த பாடி சூட்ல நீங்க பார்த்தீர்கள்னா டியர் கேஸ் அந்த குண்டுகள் இருக்கிறது, புகை குண்டுகள் இருக்கிறது, லாட்டீஸ் வைத்திருக்கிறார்கள், ஸ்டிக்ஸ் வைத்திருக்கிறார்கள், ஷீல்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள், ஹெல்மெட் வைத்திருக்கிறார்கள். இந்த டியர் கேஸை அடிப்பதற்கான அந்த துப்பாக்கி எல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். இந்த அளவில் டெல்லி போலீஸோடைய இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு. டியர் கேஸ் லான்ச்சர் வெஹிக்கல் அங்க டெப்போ செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் மோகன் யாதவ், சிஜேபியோடைய ஒரு ஒர்க்கர், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய ஒரு ஒர்க்கர். இவரும் அபினவ் பாண்டேயை சந்தித்து பல்வேறு விஷயங்களை அங்கே எடுத்து வைக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டிசிபி, போலீஸ் கமிஷனர், இதை தாண்டி பல்வேறு ரேங்கை சார்ந்த IPS ஆஃபீஸர்கள் இந்த இடத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பேரிகேட்ஸ் அல்ல மற்ற பாதுகாப்பு வளையங்களை சரிபார்ப்பதற்காக. பாராமிலிட்டரி யூனிட் இங்கே வந்துவிட்டது. பெண் ஜவான்ஸ் இங்கே வந்திருக்கிறார்கள். சீனியர் ஆஃபீஸர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். CRPF ஃபோர்ஸ் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அனைத்துமே இருக்கும்போது அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட், இந்த 2 இடத்துலையுமே எந்த விதமான செக்கிங்கும் நடக்கவில்லை. அதாவது இந்த அளவில் கூட்டம் வந்திருக்கிறது, அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலாம். எத்தனை குண்டர்கள் அங்கே வருவார்கள், எதற்கான எந்த விதமான செக்கிங் கிடையாது. இவர்களை தடுத்து நிறுத்துவது மட்டும் தான் இவர்களுடைய ஒற்றை வேலை.
ரெண்டாவது நீங்க பார்த்தீர்களா, டெல்லி போலீஸுடைய அந்த அராஜக செயலை இதற்கு நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வாகனத்தை பாருங்கள். இது ஒரு மாருதி ஓம்னி வெஹிக்கிள். நேற்று மாலை வரை இந்த வண்டி எங்க கிடையாது. டெல்லி போலீஸ் தானாகவே ஒரு வண்டியை உடைத்து இந்த இடத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறது. 4-5 பேர் மேல எஃப்ஐஆரை போடலாம். கலவரத்தை தூண்டிய நபர்கள் பாருங்க இந்த வாகனத்தை உடைச்சிட்டாங்க. எல்லாமே அங்க மக்கள் ரெக்கார்ட் செய்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த வண்டியை வச்சு ஒரு எஃப்ஐஆர் போடும்போது இந்த வீடியோக்களை நாம் எடுத்து காட்டலாம். இத்தனை மணிக்கு இந்த இடத்துல அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு. போலீஸ்காரர்கள் தன்னுடைய பாடி கேம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது யார் இங்க வர்றாங்க, யார் இங்க போனாங்க, என்ன பேசுறார்கள், எல்லாமே அங்க ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இந்த வண்டியோடைய நிலையை நீங்க பாருங்கள். இந்த வண்டியை வச்சு எத்தனை பேர் மீது எந்த லெவல்ல இவர்கள் எஃப்ஐஆர் போட போறார்கள். அடுத்தபடியாக அப்படியே அபினவ் பாண்டே வெளியில வரும்போது நீங்க பார்த்தீர்கள், அங்க கயத்தெல்லாம் போட்டு, அதாவது ரோப் எல்லாம் போட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியாவது இந்த வரக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் செய்வதற்கான அந்த ப்ராசஸ் இங்கே நடக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டியர் கேஸ் கன்ஸ் இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அபிஜித் தீப்கேவும் போட்டிருக்கிறார், இந்த அபினவ் பாண்டேயும் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார். இந்த ட்ரக்ல என்னதான் இருக்கு, ட்ரக்ல ஏறி பார்க்கும்போது இந்த ட்ரக் நிறைய கற்கள் ஃபார் ஸ்டோன் பிளேண்டிங். யார் இந்த கல்லை எடுத்து அடிப்பார்கள்? பிஜேபி குண்டர்கள் உள்ள வந்து அடிக்க போறார்களா? போலீஸ்காரர்கள் இதை எப்படி கொண்டுட்டு வந்தார்கள்? எதற்காக இந்த கற்கள் கொண்டு வரப்பட்டது? அப்ப எந்த விதமான கலவரத்தை தூண்டுவதற்கான அல்ல கலவர நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக இவர்கள் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இங்க கவர் செய்யணும். எதற்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அங்க போகக்கூடாது, அங்க கவர் செய்யக்கூடாது என்கிற ஒரு உத்தரவை போட்டீர்கள். அதாவது எதுவுமே ரெக்கார்ட் ஆகக்கூடாது. இண்டிபெண்டன்ட் மீடியாக்களை இவர்களை நாங்க முடக்கி விடணும். எங்களது தான் சட்டம் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் எங்கேயுமே பப்ளிஷ் ஆகாதபடி இவர்கள் அதை போட்டு விடுவார்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அங்க போகக்கூடாது. ரெண்டாவது, ஐபிஎஸ் லெவல் ஆஃபீஸர்ஸ் இங்க வந்திருக்கிறார்கள். இங்க வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா ரோத்தக், ஜெய்ப்பூர், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சு, ட்ரெயினை பிடிச்சு, பைக்ல, கார்ல, டிராக்டர்ல வந்தவனியே இருக்கிறார்கள். முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா இந்த போராட்டத்தில் விவசாயிகளும் கலந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்துல பஸ்ஸஸ் டீடைன் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது, அதாவது அரெஸ்ட் செய்வதற்காக பஸ்ஸஸ்களையும் கொண்டு வந்து விட்டார்கள். 4 புறம் நீங்க பார்த்தீர்கள்னா தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் தோ என்கிற அந்த கரகோஷங்களை நீங்க கேட்கிறீர்கள். இதை தாண்டி ரிப்பீட்டட் பேப்பர் லீக் வழியாக யூபி போலீஸ், அங்க இருக்கக்கூடிய ஹோம் கார்ட்ஸ் இவர்களையும் அங்க டிப்யூட் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த போராட்டம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பரவாதபடி அங்கேயும் ஒரு ப்ரிப்பரேஷன். முக்கியமாக இந்த ஒட்டுமொத்த அடக்குமுறையை நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லியில இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையுமே செக்ஷன் 163 பிஎன்எஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த 144 தடை சட்டம் சிஆர்பிசி, அது இப்ப பிஎன்எஸ் ஆக மாறிவிட்டது. ஒட்டுமொத்த டெல்லியில இந்த பிஎன்எஸ் 163 போடப்பட்டது. வெறும் ஜந்தர் மந்தர் மற்றும் அதுவும் இந்த பேரிகேட்ஸ்க்கு உள்ள மட்டுமே 5 நபர்களுக்கு மேல நீங்க கூடலாம். இதை தாண்டி எங்க நீங்க கூடினீர்கள்னாலும் உங்கள் மீது வழக்குகள் பாயும் என்று கூறிவிட்டார்கள். ஆர்ஏஎஃப் உடைய பெண்கள், ஆண்கள், அதை தாண்டி டெல்லி போலீஸ் உடைய கான்ஸ்டபிள், ஃபீமேல் அண்ட் மேல், இந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் அதிகமாக டெப்யூட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அங்களுடைய மக்கள் கொடுக்கக்கூடிய பதில், எங்களை ஆடு மாடு மிருகங்களை அடைச்சு வைக்கும்படி எங்களை அடைச்சிருக்கிறது டெல்லி போலீஸ். எந்த விதமான மூச்சு விடுவதற்கு கூட இடம் கிடையாது. அதாவது டெல்லி போலீஸுடைய இந்த ப்ரிப்பரேஷன், இதற்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியுடைய பயம் மிகப்பெரிய அளவில் தெரிகிறது. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்க மாட்டார், மாணவர்களை போராடவும் விட மாட்டார்கள், மக்களை கேள்வி கேட்க விட மாட்டார்கள். அப்போ இது அடக்குமுறை இல்லை என்றால், இது சர்வாதிகாரம் இல்லை என்றால், இது சொல்லாத எமர்ஜென்சி இல்லை என்றால் வேற உங்களால் ஜந்தர் மந்தருக்கு போக முடியாது, உங்களால் போராடவும் முடியாது, உங்களால் உண்ணாவிரதத்திலும் உட்கார. அப்ப என்னதான் செய்யும்?
அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக பகிருங்கள். இந்த வழியாகவாவது உங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள், கேள்விகளை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.